இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவார். விக்கிரகம் அது வல்லமை என்ன அப்படின்னு சொன்னா பேரன்னஸ் கொண்டு வருவது. தேவனுடைய திட்டம் பழகி பெருகணும். தேவனுடைய சித்தம் பலத்த ஜாதியாய் மாறணும். தேவ சித்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிற விதையை விருத்திக்க பண்ணணும். தேவ சித்தம் அநேக புல் பூண்டுகளை விளைய பண்ணணும். பூமியை நிரப்புவது தேவனுடைய திட்டம். பிசாசினுடைய திட்டம், விக்கிரகங்களின் திட்டம் என்ன அப்படின்னா வறட்சியை கொண்டு வருவது, மலட்டுத்தனத்தை கொண்டு வருவது, கனியற்ற வாழ்க்கையை கொண்டு வருவது, நெருக்கத்தை கொண்டு வருவது, ஒடுக்கத்தை கொண்டு வருவது பிசாசினுடைய திட்டம். ஆகையால் தேவன் எப்ராஹிமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம காலையில வாசித்தோம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்துல நான் எப்படி இருந்தேன்? நெருக்கத்துல இருந்தேன். வாசிங்க. நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பெருகினார் என்று சொல்லி எப்ராஹிம். ஸோ ஒரு சிறுமையிலிருந்து ஒரு பழுகி பெருகுகிற ஒரு நிலை கர்த்தர் தருகிறார். சிறுமைப்பட்ட தேசம்னா விக்கிரக நிறைந்த தேசம், புறஜாதிகளின் தேசம், அடிமைத்தனத்தின் தேசம், பெருக்கத்தை விரும்பாத தேசம். எகிப்து என்றாலே ஒடுக்குமுறைக்கு உதாரணம். எப்ராஹிம் எங்க ஒடுக்கத்தை உணர்ந்தான்னு சொன்னா எகிப்தினுடைய ஒடுக்கம், நெருக்கம். ஆகையால் தான் இஸ்ரவேல் புத்திரர்கள் பழுகி பெறுகிறதை எந்த ஜாதியும் விரும்பல, இன்னொரு விதத்துல எந்த தெய்வமும் விரும்பல. ஆகையால் அவர்களுக்குள்ளே ஒரு வறட்சியை, கனியற்ற வாழ்க்கையை சத்துருவான் விதைத்தான். ஆனால் சிறுமைப்பட்ட நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு பழுகி பெறுகிற ஜீவியத்தை தந்து என்ன செய்தா, அவனுக்கு செவி கொடுத்து பச்சையான தேவதாரு விருட்சத்தோடு இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று அவன் சொல்லத்தக்கதாக கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். இன்றைக்கு நம்ம இந்த ஜெபத்தை நம்ம முடிக்க போகிறோம். நாளைக்கு வேற ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபித்து நாம் சூழ்நிலைக்கு இருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஜெபிக்க முடிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இனி விக்கிரகத்திற்கும் எனக்கும் என்ன? ஆமேன்னு சொல்லுங்க. வறட்சிக்கும் எனக்கும் என்ன? மலட்டுக்கும் எனக்கும் என்ன? கண்ணியற்ற நிலைக்கும் எனக்கும் என்ன? என்ன அப்படின்னு சொன்னா சம்பந்தம் ஏது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கும் இன்னும் கண்ணியற்ற வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தர் நம்மை கனிவுள்ள மனமாய் என் வார்த்தை உங்களுடைய நிலைத்திருந்தார் அப்படின்னு சொல்ற, நீங்கள் என்னிடத்தில் நிலைத்திருந்தார் அப்படின்னு சொல்ற, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். உங்க கனிகள் மிகுதியா இருக்கும், தேவைக்கு மிகுதி இருக்கும். ஐயோ இவ்வளவு எதற்கு, என்னத்திற்கு என்று யோசிக்கிற அளவிற்கு இருக்கும், தேவைக்கு மிஞ்சின அளவுக்கு இருக்கும். அதுதான் தேவ சித்தம். களஞ்சிய நிரம்பும். வசனம் சொல்வது, அமைக்கி குலுக்கி சரிந்து
விழத்தக்கதா. This is God's blessing. This is God's blessing. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தால் வழிந்தோறும், அல்லேலூயா சொல்லுங்க, நதியை கொடுக்கிறார். என விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து நதிகள் புரண்டு ஓடும். நதியை தருகிறார். தாகமா இருக்கிறவனுக்கு ஒரு குடம் தண்ணி தர்றதில்லை. வேதத்துல எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு குடம் பிடிச்சிக்கோங்கப்பா அப்படிலாம் கத்த தராம ஒரு துறவை உண்டாக்குகிறார். துறவு. சில ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, ஆகாருக்கு கத்தல் திறந்த துறவு இன்னும் தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. கரைகளை வைத்து அதே எளியா சொல்ற எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். அவர் துறந்தா இது உலகமோ மனுஷர்களோ வான மண்டலுடைய பொல்லாத சேனைகளோ அடைக்கவே முடியாது, அடைக்கவே முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளும் வாக்குத்தத்தத்தின் பிரஜைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். நம்ம அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம். 9வது வசனம் சொல்லுகிறது, இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? நிறைய பேருக்கு ஞானம் இல்லாததுனாலதான் நம்ம எப்படி இருக்கிறோம்? தரித்திரத்தில் இருக்கிறோம். வசனம் தெரியல, வசனமே தெரியறது கிடையாது. ஆமா, இந்த பூமியில சகல நன்மைகள் நாம் பார்ப்போம். எப்படி எல்லாம் தேவன் நம்மை வைக்கணும்னு அவருடைய சித்தமா இருக்கிறது பாருங்க. உணரத்தக்கவன் யார்? உணரத்தக்கவன், உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? இல்லையா சொல்லுங்க. ஆமா, ஒரு நெருக்கத்திலிருந்து, ஒரு கனியற்ற வாழ்க்கையிலிருந்து, ஒரு கனி இல்லாத வாழ்க்கையிலிருந்து ஒரு திரளான ஜாதி வருகிறது என்று சொன்னால் அதை கிரகிக்கத்தக்கவன் யார்? ஒருவனாலும் கிரகிக்க முடியாது, ஒருவனாலும் கிரகிக்க முடியாது, ஒருவராலும் கிரகிக்க முடியாது. ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் நம்மை எப்ராஹிமே அழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்னை எப்படி அழைச்சிருக்கிறாரு? இன்னொரு முறை சொல்லுங்க. ஓகே, தேவன் என்னை எப்ராஹிமா அழைச்சிருக்கிறார், பெருக்கத்திற்கென்று அழைச்சிருக்கிறார், செழிப்புக்கென்று அழைச்சிருக்கிறார், பழகி பெருகிறதுக்கு அழைச்சிருக்கிறார். அதனால திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே எத்தனை பிள்ளைன்னு நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாது. ஸோ பொருளாதாரத்தில் 2 போதும் அப்படின்னு கவர்மெண்ட் நமக்கு அறிவுறுத்துது. அது பின்பற்றுறதுனால தவறு இல்லை, என்னையும் பின்பற்ற சொல்லலாம் அவங்கள. ஸோ ஆனால் நம்மளுடைய லிமிட்டேஷனை நம்மளே என்ன செய்யக்கூடாது, முடிவு கொண்டு வரக்கூடாது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், நிறைய பிள்ளைங்களை நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்வார். எங்கள் அம்மா, அவங்களுக்கு எங்கள் அம்மா 12 பிள்ளைங்க பெற்றான். 12 பேர், 12 கோத்திர மாதிரி 12 பிள்ளைகள் பெற்றான். ஆமாம், 12ல் 6 போயிடுச்சு, 6 தான் நின்றுச்சு. அதில் இப்போ வயசாகி எல்லாம் போயிட்டு இன்னும் 2, 3 இருக்கு. ஸ்தோத்திரம். அதனால அவங்கள அவ்வளோ ஆசை. ஸோ எங்கள் தங்கச்சி சொல்லுவா, நீங்கள் ஆசைப்பட்டதை இருக்கட்டும், வளர்க்குறது யாரு, பாடுபடுறது யாரு, அதுக்கு எல்லாம் ஓனியம் பார்க்கறது யாரு அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டு கிடப்பான். ஸோ அப்படி ஒரு ஆர்வம் இருக்கிறது தவறு இல்லை. ஸ்தோத்திரம். ஸோ 2 பிள்ளைகளை பெற்றுட்டு, ஆண்டவரே நான் எப்படி இதை வளர்க்க போறேன்னு தெரியலையே. நீ எப்ராஹிமே கிடையாது. ஸ்தோத்திரம். சில ஒரு பிள்ளை வளர்த்துட்டு கவலைப்படுறாங்க, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போறேன்னு தெரியலையே, ஒத்த பிள்ளை வச்சுட்டு. அப்படின்னா ஏன் கதி என்ன கதின்னு பாருங்க. நம்ம எல்லாம் எப்ராஹிம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பலுகி பெருகுவாயாக என்று கட்டளையிட்ட தேவன், பலுகி பெருகின பின்பு அதை போஷிக்க அவர் உண்மை உள்ள தேவன். பாதியிலேயே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். கட்டளை கொடுத்திருக்கிறார், ஆசீர் வைத்திருக்கிறார். முதிர் வயது மற்றும் நம்முடைய பிள்ளைகளை நடத்த அவர் போதுமானவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதனால நம்ம தகுதியில நம்ம லிமிடேஷன்ஸ் கொண்டு வரவே கூடாது. நம்ம எல்லாம் எப்ராஹிம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு எப்ராஹிம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்ய போகிற பெருக்கத்தை கிரகிக்கத்தக்கவன் யார்? அல்லேலூயா. கிரகிக்க முடியாத அளவுக்கு உங்களை பெருக பண்ணுவார்.
உங்க பொருளாதாரத்தை கிரகிக்க முடியாத அளவுக்கு உங்களை பெருக பண்ணுவா. எப்படி வந்ததுனே தெரியாது, என்ன நடந்ததுனே தெரியாது. நீங்க உங்க கண்களை மூடி ஒரு ராத்திரி நித்திரையை முடிந்து காலை விழிப்பதற்கு முன்பதாகவே ஒரு கொள்ளை பொருளால் கர்த்தர் உங்களை நடத்தி உயர்த்தி வைக்க இஸ்ரவேல் கணக்குண்டு கடைகளை கட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆகும்? சமீபத்துல ஒரு ஒரு பிசினஸ் மேன் அவருடைய இன்டர்வியூ பத்தி அவர் இன்டர்வியூ நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, அமேசான்ல நான் பிசினஸ் பண்ணேன், ஒரு ஸ்பூன் 12 ரூபாய்க்கு பாரிஸ்ல, இங்க உள்ள பாரிஸ்ல அந்த மார்க்கெட்ல நான் வாங்கி அதை கொஞ்சம் வேலை பார்த்து அமெரிக்கா அமேசான்.காம்ல அமெரிக்காவில் 1500 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னு சொன்னேன். பிஸ்னஸ் பற்றி பேசுகிறார். 12 ரூபாய்க்கு நீ வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்று எத்தனையோ கோடி கணக்கில் நான் சம்பாதிச்சிருக்கிறேன், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்பூன் விற்றுருக்கிறேன்னு சொல்கிறார். இது ஒரு சாதனைன்னு அவர் சொல்றாரு. எல்லாரும் கை தட்டுறாங்க. நீ 12 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு விற்று சம்பாத்தியது, அது நியாயமான சம்பாத்தியமா அநியாயமான சம்பாத்தியமா? வேதத்தின்படி. ஸோ இந்த மாதிரி நீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க இளைஞர்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறார். இதை நான் பார்த்துட்டு நான் யோசித்தேன், ஒரு மனுஷன் 12 ரூபாய் ஒரு பொருளை வாங்கி 1500 ரூபாய் விற்று ஓவர் நைட்ல அவனால ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியும்னா, எப்ராஹிம் தேவனே ஆராதிக்கிற தேவன் அவர்களை ஒரு ராத்திரியில ஆசீர்வதிக்க அவர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார். அநியாயமாய் சம்பாதிக்கிறான். அது எவ்வளவு பெரிய அநியாயம், அது எவ்வளவு பெரிய அநியாயம். கள்ளத்தராசு வைத்து அவன் ஓவர் நைட்ல கோடீஸ்வரன் ஆயிருக்கேன்னு அவன் சொல்ல முடியும்னா, எப்ராஹிம் தேவன் ஓவர் நைட்ல அப்படின்னா ஒரு ராத்திரியில நம்ம சிறுமையிலிருந்து நீக்கி பெருக்கத்தை தர அவர் வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கணும். அந்த ஓவர் நைட் என்னைக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓவர் நைட்னா சடிதியாக தேவைப்படுற நேரத்துல, உன்னை உயர்த்த வேண்டிய நேரத்துல, உன்னை பெருக்க வேண்டும் என்ற தீர்மானமான நேரத்துல அவர் சடிதியாய் ஓவர் நைட் ஒரு ராத்திரி அப்படின்னா சடிதியாய் உன்னை பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போவார். அதனால தான் வசனம் சொல்கிறது, இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? ஐயோ, இவன் இவ்வளவு பெரிய பெருக்கத்தில் கொண்டு வந்தது யாரால் கூடும்? தேவனை அன்றி ஒருவரால் கூடாது என்று அன்னைகளுடைய நாவல் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 49:25 ஆதியாகமம் 49:25. ஆதியாகமம் 49:25 வாசிக்கும் பொழுது, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். நல்ல கவனிங்க, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். சோ ஃபெர்டிலிட்டி, கனி உள்ள வாழ்க்கை அப்படின்னு சொன்னா கற்பத்தின் கனி மாத்திரம் கிடையாது, பயாலஜிக்கல் மல்டிப்ளிகேஷன் மாத்திரம் கிடையாது, வானத்தின் ஆசீர்வாதத்தின் மல்டிப்ளிகேஷனாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் அல்லது பூமியின் விளைச்சலினாலும் பூமியின் ஆழங்களில் இருந்த நன்மைகளினாலும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பூமியில எல்லா நன்மையும் நீங்க சுதந்திரத்தை ஜெபம் பண்றத தப்பு இல்லை. கொடுக்கிறாரு, கொடுக்கல, இப்ப கொடுக்கிறாரு, நாளை கொடுக்கிறாரு, அது அவருடைய பிரச்சனை. நீங்களே ஏன் முடிவு பண்றீங்க? நீங்களே முடிவு பண்றீங்க? வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம்
சொந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஒரு மாடல் வைங்க. குருட்டா மாக்களை ஜெபம், எனக்கு சொந்த வீடு தவறும் அப்படின்னா மேபி ஒரு சின்ன ஒரு பழைய வீட்டை ஏதோ வாங்குறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு மாடல் வைங்க, கலர் வைங்க. ஸ்தோத்திரம். உங்களை பிடிச்சது சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு நிறைய பெட்ரூம் உள்ள வீடு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். ஒரே போராட்டமா இருக்கு. நைட்டெல்லாம் தூக்கம் கிடையாது. இங்க உள்ளவன் இங்க குதிக்கிறான், அங்க உள்ளவன் குதிக்கிறான், மிதிக்கிறான், கழுத்துல மிதிக்கிறான். ஒருத்தர் நடுராயத்திலிருந்து மூஞ்சிலே ஒழுக்கிறது இருக்கான். கன்றாவியா இருக்கு. வீடை மாத்தலான் இருக்கேன், நான் 2 வீடுக்கு போயிடலாமான் இருக்கேன். ஒரே பாடா இருக்கு. ஸ்தோத்திரம். தூங்குறதே 1 மணி, அதுலேயும் 3லேருந்து 4 மணிக்கு நான் எப்பவுமே எழுந்திருவேன். நான் மேக்சிமம் 4 மணிக்கு. அதுவும் இப்போ இந்த கன்வென்ஷன் நாட்கள் தூக்கமே கிடையாது, தூக்கமே கிடையாது. 1 மணி தான் தூங்க விடுறாங்க நம்ம ஆளு, 3வது ஆளு. 4 மணிக்கு எழுந்திருவேன். அந்த 3லேருந்து நேற்றுலாம் 1 மணி ஆச்சு. 4 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. 3 மணி நேரம் தான் தூக்கமே. மதியம் கொஞ்ச நேரம் தூங்குவேன். ஆமாம், தூங்க ஒன்றுமே வரும். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நிறைய பெட்ரூம்ஸ் வேணும், ஜப அறை, அதுக்கு ஒரு அறை, இதுக்கு ஒரு அறை, இதுக்கு ஒரு அறை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு 15 பெட்ரூம் தந்தா என்ன குறைஞ்சா போறாரு ஆண்டவரே. சிரிக்கைய எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஓமனா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, சிரிக்காதீங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு 15 பெட்ரூம் தான். ஊழியக்காரங்கள்லாம் வந்தா கெஸ்ட் எல்லாம் வெளியில பார்க்க வேண்டாம், அவங்களுக்கு ஒரு ரூமு. ஸோ இப்போ வந்து அனுச்சாக்கு சொன்னாரு, பாஸ்டர் நான் விசுவாசி வீட்டெலாம் தங்க முடியாது, நான் தனியாக ஜபத்தில் இருக்கணும், எனக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணித்தாங்கன்னு சொன்னார். அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி, ஐயா அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை, நம்ம விசுவாசி வீட்டில் தனியாக ஒரு அறை இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஸ்தோத்திரம். நம்ம ஊழியக்காரங்களுக்கு தனி ஒரு ரூம் கொடுத்து அவங்க நல்ல ஆவியில் ஜோமனை பலப்பட்டு நமக்கு அந்த ஊழியம் செஞ்சால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், அதனால் ஸ்தோத்திரம். அப்படிதான் ஜெபம் பண்ணுறவர் 15 ரூம் கொடுங்க. ஸ்தோத்திரம். தனித்தனி ரூம் நல்ல ஊழியம் செய்கிறதுக்கு. அது மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எதுவாக இருந்தால் எந்த பூமிக்குரிய ஆழங்களின் நன்மையை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறோம். கொள்ளைக்காரர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள், திருடன் பிடித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துல எத்தனையோ வளங்கள், கனிம வளங்கள் இருக்குது. ஜனங்களை அதை பகிர்ந்து கொடுத்தாலே பட்டினியே இராதான். ஆனா அநேக திருடர்கள், அரசியல் திருடர்கள், ஸ்தோத்திரம், கொள்ளைக்காரர் கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. ஏன்? நீங்களும் நானும் ஜெபிக்காததுனாலதான், அதை உரிமை கொண்டாடி ஜெபிக்காததுனாலதான். ஆண்டவரே வெந்தது தின்னா போதும், விதி வந்தா செத்தா போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே, இப்படி ஜோமனதுனாலதான் சரி நீ போ கஞ்சி குடிச்சா போதும்னு வச்சுட்டு பிசாசு அவனை திருடிட்டு போறான். ஸ்தோத்திரம். இப்போ டாலர் மதிப்பு குறைஞ்சிருச்சான் நம்ம ஆளுக்கு. யாருக்கு? இந்தியா மதிப்பு 90 ரூபா போயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாம் திருடி கொண்டு போயாச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகள் கத்து நம்மை விருத்திக்க பண்ணுவாராங்க. எல்லாமே நமக்கு தேவை. உலகத்தில் வாழுற வரைக்கும் எல்லாமே நமக்கு தேவை. அல்லேலூயா. 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு கேட்காதீங்க, 4 ஏக்கர் கேளுங்க. என்ன குறைஞ்சா போகுது? ஸ்தோத்திரம். கேளுங்க. எங்க அப்பா இப்ப வருத்தப்படுறாரு, 100 ஏக்கர் கேட்காம ஜோமனம் போயிட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறார். அப்போ வந்து 3 ஏக்கர் கேட்டாரு. அது ஒரு 3 ஏக்கர் கொடுங்கப்பா. எங்களை துரத்தி அடிப்பாங்க, வீடு கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஜோம் பண்றான், சத்தம் போறான்னு சொல்லி துரத்தி அடிப்பாங்க. 13 வீடு மாறி ஆயிடுச்சு. அந்த எங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் 3 பிள்ளைகள், 3 ஆளுக்கு 1 ஏக்கர் தாங்கப்பா. கர்த்தர் கொடுத்தாரு, 3.5 ஏக்கர் கொடுத்தாரு. 3 ஏக்கர் கொடுத்துருக்குறாரு. இப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, 100 ஏக்கர் கேட்காம போயிட்டேனே வருத்தப்படுறேன். ஸ்தோத்திரம். ஸோ இப்போ நான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கா ஜோமன மட்டியில். ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு 100 ஏக்கர் கொடுத்தாருன்னா உட்காந்துருக்க எல்லாருக்கும் 1 ஏக்கர் நான் இனமாக தாரேன், வாங்கிட்டு போங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆழங்களின் நன்மைகளினாலே நம்மை விருத்திக்க பண்ணுவார். வானத்தின் மேலைகள், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், பிரைஸ் காட், ஆவிக்குரிய நன்மைகள்.
விசுவாசம் பெருகும், தேவன் மேல நம்பிக்கை பெருகும், கர்த்தரை துதிக்கிற துதி பாடல்கள் பெருகும், ஊழியம் பெருகும். ஒவ்வொரு வீட்டும் விசுவாசம் ஊழியம் செய்யணும், ஊழியம் பெருகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியம் பெருக்கணும். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நிறைய பேர் நல்ல ஊழியம் செய்யறாங்க. என்ன செய்றீங்க? நாங்க பெந்தேகோஸ்தேக்காரங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு கேட்க வாங்கி தின்னுட்டு உட்காந்து ஊரை பார்த்து கூட சுத்திட்டு இருக்க போறீங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் கிடைக்காது. நாலு இடத்துல வெளியில போய் இயேசு பிறந்தான்னு சொன்னா என்ன? டான் பிரீச்சிங் வரீங்களா? போமா, காலையில 4 மணிக்கு வெளியே ரூட்டுக்கு நான் வரேன், போமா. ஐயோ, எவன் கல் எடுத்து அடிப்பான்னு பயப்படுத்தீங்களா? ஊர்ல நான் ஒண்டியா செய்வேன். கிராமத்துல நாய் துரத்தும், பேய் துரத்தும், எல்லாம் துரத்தும், விடுறதில்ல. ஸ்தோத்திரம். இதோ உங்களுக்காக பாலகன் பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார் சொல்ல போறோம். நான் அடுத்த வாரத்துல பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க போவோம், தெருவா போவோம், சொல்லுவோம். லேலியா சொல்லுங்க. ஊழியம், கிருபைகள், தாளந்துகள், சுவிசேஷம் அறிவிக்கப்படுதல், ஒளியாய் கலங்கரை விளக்காய் மாறுவது வானத்தினுக்குரிய ஆசீர்வாதங்கள். லேலியா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, கற்பத்தின் ஸ்தனங்கள் அப்படின்னா ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப். கற்பங்களின்குரிய ஆசீர்வாதங்கள். பிள்ளை பெற்றினால் உன்னை ஆசீர்வதிப்பா. இதை விட வேற என்ன வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? இதுக்கு தானே உலகம் பேயா அலையுது. ஒருத்தனை அடிச்சு கொன்று, இன்னைக்கு நியூஸ், ஒரு நிலத்துக்காக ஒரு இன்ஸ்பெக்டருடைய ஸ்தோத்திரம் கணவரை வெட்டிட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா யூனிஃபார்மோட மருத்துவமனையில கதறுது. பார்க்க எவ்வளவு கஷ்டமா. ஒரு இன்ஸ்பெக்டர் குடும்பத்துக்கு கூட என்ன இல்ல பாதுகாப்பு இல்ல. நம்ம நிலைமையெல்லாம் பாருங்களேன். எதற்கு? கொஞ்சம் நிலத்துக்கு சாகுறான், கொள்ளடிக்கிறான், உயிரை வாங்குறான். ஸ்தோத்திரா. அப்படிப்பட்ட கொடிய உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தராதபடி நமக்கு சகல நன்மைகளினால திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஒரு காலங்களை கர்த்தர் குறித்து வச்சிருப்பார். உங்க சொத்துக்களுக்காக, உங்க பொருளாதாரத்துக்காக போராடுவர்களை நீங்க பார்த்து உங்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தின் திரட்சினால போராடாத, என்னோட சண்டையிடாத. நீ வச்சுக்கோ, எனக்கு நிறைய நிலங்களையும் காணியங்களையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற என் நிலைமையை கர்த்தர் நமக்கு தருவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் கர்த்தர் நம்மை எப்பிராயீமாய் அழைத்திருக்கிறார். எப்படி அழைச்சிருக்கிறாரு? எப்பிராயீமாய் அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்ரா. எப்பிராயீமை போல நீர் என்னை விருத்திக்குள்ள, திரட்சிக்குள்ள என்னை கொண்டு போக நீர் வல்லவர். எல்லாம் ஜெபமா. Praise be to God, 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 praise be to God. Mashabara bara la mashekoro lobo rimana ramana rakhara adine menoro roga dadana nemeshke derega dadana மரபர கதரா திமன கதரா தரதன மனம நகதரிகதர். 2 நிமிஷம் உண்மையாய் கவனம் சிதறாமல், எப்ராஹிமின் ஆசீர்வாதம் என்னுடையது, எப்ராஹிம் வாக்குத்தத்தம் என்னுடையது. எப்ராஹிமை போல எப்ராஹிமுக்கும் வறட்சிக்கும் கனியற்ற வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் என்ற வார்த்தையின்படி எனக்கும் கனியற்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இன்று முதல் எப்ராஹிமுக்கு சொல்லப்பட்ட சகல நன்மைகள் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழங்களின் ஆசீர்வாதங்களினாலும், கற்பத்தின் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் சுதந்திரிக்கிறேன், 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 சுதந்திரிக்கிறேன். Yeah.
Thank you, Holy Spirit. நல்ல பிதாவே, மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறோம். எப்ராஹிமை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனை பெருக்கத்துக்கு நடத்தினீரே. என் குடும்பத்தில் எங்கள் சபையில ஆண்டவரே சிறுமைப்பட்டு கொண்ட தேசத்தில் எத்தனை பேர் இருக்கிறார். அவர்களுக்கு எப்ராஹிமின் ஆசீர்வாதத்தை கடந்து வரட்டும். பெரிய நன்மையை கட்டளிட்டார். ஏற்றப்பாடுகளிலே நிறைவேற்றுவேன் சொன்னாங்க. நிறைவேற்றுவார். ஆசீர்வதியும் தாழ்த்து தொழுது வளர்த்தார். பெரிய காரியம் செய்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த நாங்கள் ஸ்தோத்திரம்.